தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். குழப்பம், கன்ஃபியூஷன் இது எல்லாருக்கும் இருக்கா? சின்ன விஷயத்துக்கு கூட என்ன பண்ணுவோன்னா, ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த வேலையை நான் செய்யலாமான்னு தெரியல, நான் இந்த இடத்துக்கு போகலாமான்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு முடிவெடுப்பதில் ஒரு குழப்பம் வரும். இது அப்போ என்ன பண்ணலாம் நம்மன்னா, விட்டுடலாம். ஏன்னா அந்த குழப்பத்தில் எடுக்கும் முடிவு சரியாக இருக்காது. அப்போ விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் தனிமை மௌனம் ரெண்டுமே தேவை. ஏன்னு கேட்டால், நம்ம இதை பற்றி என்ன பண்ணிடுவோம், இது எனக்கு ஒரே ப்ராப்ளமாக இருக்குப்பா, ஒரே குழப்பமாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு யார்கிட்டயா போய் கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை சொல்லுவாங்க. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால் இது தேவையில்லை. குழப்பம் என்று வரும்பொழுது அமைதியாக உட்காந்து நம் கண்ணை மூடி மூச்சை கவனித்து நிறைய நேரம் நாம் செய்யும்பொழுது நமக்கு ஒரு அகக்குரல் கேட்கும். அப்பொழுது எடுக்கும் முடிவு குழப்பம் இல்லாத முடிவாக இருக்கும். அதற்கு என்ன பண்ணணும்னா, நிறைய நேரம் தியானம் பண்ணணும், புத்தகங்கள் வாசிக்கணும், மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வாட்டி சலனமற்ற மனம் சக்தியை பெருக்கும் பார்க்கணும். நம்ம சலனம் இல்லாத மனம் இருக்கும்பொழுது நம்மளுடைய எனர்ஜியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். குழப்பம் எப்பயுமே தேவையில்லை. குழப்பத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து, ஏன் குழப்பம் வருது, நான் என்ன பண்ணணும் இப்போ, உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவு சரியான முடிவாக இருக்கும். தொடர்ந்து தியானம் செய்வோம், சத்சங் செய்வோம், புத்தகங்கள் வாசிப்போம். நன்றி.